நான் கிரிக்கெட்டே ஒழுங்காக பார்க்க மாட்டேன். ஃபுட்பாலில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. என் ஃபீல்டில் போய் ஹாலண்டை வர வச்சிட்டிங்களா டே. ஹாலண்ட் நார்வேவை சேர்ந்த தரமான பிளேயர். நார்வேல வைக்கிங்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பெரிய பெரிய ஆர்மர்ஸ், பெரிய ஷிப்ஸ், வாரியர்ஸ், அதெல்லாம் ஞாபகம் வருது. பட் அதெல்லாம் அவங்க செஞ்ச ப்ரொபகேண்டான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், எது நாகார்ஜுனாவா? வைக்கிங்ஸில் ஆக்சுவலாக ஒரு சேவேஜஸ். பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, பொண்ணுங்க கூட இருக்கிறது, இதே தான் ஃபுல் டைம் ஜாபாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. லேட்டர் சிவிலைஸ்டு பீரியடில் நம்ம இப்படியே இருந்தால் ரவுண்டு கட்டிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட விஷனை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி சேஞ்ச் பண்ண தான் இன்றைக்கி இந்த ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஊரே வர போதுடா போடுறதுக்கு, எல்லாம் சாமா வச்சுக்கிறீங்களா? அவங்க பண்ண ப்ரோபகண்டாவில் ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பண்ண ப்ரோபகண்டாவில் வைக்கிங்ஸ்னு ஒரு சேவேஜஸ்ங்கிற விஷன் போயிட்டு ஒரு பெரிய வாரியர்ஸ் அந்த மாதிரி விஷன் நம்ம மைண்டில் இன்செர்ட் ஆயிருக்கு. இப்போ கூட நார்வேவோட ஃபுட்பால் டீம் ஃபோட்டோ ஷூட் அப்போ வைக்கிங்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எகைன் ப்ரூவ் பண்ணுறாங்க தட் வைக்கிங்ஸ் ஆர் பிக் வாரியர்ஸ்னு. ஆம்பளமாமா, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, முக்கியமாக வைக்கிங்ஸ்க்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.